சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டாண்டு அந்த இடத்துல செட் ஆகுதா இல்லையான்றதை ஒரு கிராஸ் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு. இருங்க வரேன், ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஹரிஹர கார்த்திகேயன். கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் நாம் இன்றைக்கி ஸ்ரீரங்கமில் இருக்கோங்க. இங்கே நாம் அந்த கார்னரில் ஒரு பந்தல் செட்டப் பண்ண போகிறோம். அதுவும் யூபிவிசி பைப்பில் செஞ்ச இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இதில் நான் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன். அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் முதல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் தரமாகவும் மிகச் சரியான விலையிலையும் கிடைக்கும். இதை நீங்கள் நம்ம வெப்சைட் மற்றும் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த அனைத்து பொருட்களையும் பாதுகாப்பான முறையில் பேக் செஞ்சு உங்கள் வீட்டுக்கே கொண்டு சேர்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேஸை வந்து ஃபுல்லாகவே யூபிவிசி பேஸ்ட் போட்டு நான் ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஹைட்டாக நம்ம பண்ண போகிறோன்றதால லோடு ரொம்ப டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போ வந்து இந்த ஸ்டாண்டுக்கு நிறைய விலகிக்கிறதுக்கு கலந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பேஸில் இருக்க இதை மட்டும் ப்ளஸ் மேலே இருக்க பந்தரையும் நான் வந்து அதாவது ஹரிசாண்டலாக இருக்க எல்லா ஜாயின்ஸுமே நான் பேஸ்ட் போட்டு ஒட்ட போகிறேன். வெர்டிக்கலாக இருக்க ஜாயின்ஸ் எல்லாமே பேஸ்ட் போட போகிறதில்ல. ஸோ அதை நம்ம அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் அடுத்தது ஸ்டெப்பில் நம்ம பார்க்க போகிறோம். கால் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹேமர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ஸ்பெஷல் க்ரோ பேக் யூஸ் பண்ண போகிறோன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த காலோட ஹைட்டை வந்து 12 இன்ச்சு உயரம் வைக்கிறேன். இந்த ஸ்டாண்டோட பேஸில் நம்ம க்ரோ பேக் வைக்க போகிறோம் இல்லைங்களா, அதை 12 இன்ச்சு உயரத்தில் நான் வைக்க போகிறேன். அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து இது எல்லாமே தண்ணியை கலெக்ட் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணணுன்னாலுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பைப்பை மாட்டினதுக்கப்புறம் அப்படியே ஹேமர் பண்ணோம்னா ஸ்டாண்டு பெண்ட் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ திருப்பி வச்சு ஹேமர் பண்ணுறோம். ஏன்னா லெவலாக இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா இந்த இடத்துல பைப்பு மாட்டுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இது கொஞ்சம் புடப்பாக இருக்கிறதால இந்த இடம்லாம் வந்து தரையில் படாது. அப்போ நம்ம ஹேமர் பண்ணோம்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் மைனராக பெண்ட் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி போட்டு அடிக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸனுடைய பாட்டிங் சாயிலை வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாமே பக்காவாக ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிட்ருக்காங்க. எடுத்து அப்படியே நம்ம ஃபில் பண்ணலான்னு. இது எல்லாமே எஃப்எஃப் பாட்டிங் சாயில். இதில் கொஞ்சம் ரெட் சாயிலோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து வெஜிடபிள் பாட்டிங் சாயில். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் அந்த ரெட் சாயிலோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா டாப்பில் ஒரு 3 இன்ச்சஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம வந்து பேக்கில் அடியில் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம மக்கின தொழு உரம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை என்ன பண்ணணும்னா ஸ்லோ ரிலீஸ் மாதிரி நம்ம செடிகளுக்கு தேவையான சத்தை அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதாங்க நம்ம பாட்டிங் சாயில் வந்து ஒரு 3 பேக் தான் வந்து கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த யூபிவிசி பேக் இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான பாட்டிங் சாயிலும் அப்புறம் இங்கே கார்னரில் வச்சுருக்காங்க பாருங்கள், இங்கே கொஞ்சம் பேக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேக்ஸையும் நம்ம வைக்க போகிறோம். இது இல்லாமல் நம்மளுடைய ஸ்பெஷல் பேக்குக்கு தேவையான சார்கோலு அப்புறம் லேக்கா பால்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். இந்த ஸ்டாண்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி தான் தெரியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ இதுக்கு வந்து லென்த்து பைப்பெல்லாம் வந்து இருக்கு இல்லைங்களா, இதெல்லாமே லெக்கில் வரும். எங்கன்னா இந்த கார்னரில் 1 2 3 4 5 6ன்னு அதே மாதிரி அதுலேயே 6 லெக்கு, மொத்தம் 12 லெக்கு அதில் இருக்கும். ஸோ இது வந்து மேலே இருக்க பந்தல் செட்டப்பு. இது என்ன ரொம்ப சின்னதாக இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த இடத்துல வந்து 3 பைப் வச்சுருக்காங்களா, இதை வந்து சென்டரில் இப்போ போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி இதுதான் மேலே இருக்க பந்தல் செட்டப்பு. இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 2 ஸ்டாண்டுக்கு நடுவில் வந்து 3 பைப் வருது இல்லைங்களா, அதையும் நம்ம வந்து கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ணுறோம். இதை வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணோம்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து சைட்டில் வச்சு இப்போ நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்டாண்டுக்கு தேவையான ட்ரெயின் செல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு 8 ட்ரெயின் செல்லு இது இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த ஸ்டாண்டுக்கு வந்து இன்னொரு 8 ட்ரெயின் செல்லு அது இங்கே ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
இதை ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே வைக்கிறப்போ ஒரு சில விஷயத்தை கவனிக்கணும். என்னென்னா இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இந்த 1 2 3 4 5 6 இந்த 6 இடத்துல மட்டும் லைட்டாக கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் இதில் ட்ரெயின் மேட்டை ஒழுங்காக வைக்க முடியும். சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா எங்கெங்கே நம்ம பைப் மாட்டுறோமோ அந்த இடத்துல இருக்க ஃபிட்டிங்ஸுக்கு கேப் விட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ டேக் மாட்ட போகிறோம். இதுலேயே அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டாண்டு அந்த இடத்துல செட் ஆகுதா இல்லையான்றதை ஒரு கிராஸ் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு கொண்டு போயிருக்கோம். ஓகே டன். நிமித்துங்க, சாய்ச்சி வைங்க, பக்கத்தில் ஒட்டி சாய்ச்சி வைங்க. இந்த பக்கம் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி வைங்க. இப்போ பண்ணியிருக்கிறது கரெக்டு தான். இதே மாதிரி எல்லாத்தையும் சொல்லி விடுங்க. மேலே ஏறி நின்றுக்கோங்க. நடுவுலையும் கால் இருக்குது, ஏறி நிற்கலாம். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. எல்லா சைடும் நடக்கிற மாதிரியும் ஸ்பேஸ் இருக்குது. சப்போஸ் வேணும்னா சைடில் கூட நடந்துக்கலாம். அதனால் அந்த சைடு கூட கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். ரெடிமேடு பந்தல் செட்டப்பு நம்ம மேலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூபிவிசி ஸ்டாண்டில் மேலே நம்ம ட்ரெல்லிஸ் நெட்டும் போட்டு கொடுத்துட்ருக்கோம். இந்த ட்ரெல்லிஸ் நெட்டு நமக்கு பெரும்பாலாக ரெடிமேடாகவே கிடைக்குது. இதை சும்மா டேக் போட்டு இழுத்து கட்டலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா யூவி ரோப் போட்டு ப்ராப்பராக பின்னிக்கிட்டு இருக்கோம். இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னால் எவ்வளோ லோட் ஆனாலும் நம்ம கீழே தொங்கல் விழுகாது, கொடி காய்கறிகள் கீழே தொங்காது. ஸோ அதனால தான் எப்படி இருக்குது பாருங்கள் பந்தல் அமைப்பு. எப்பயுமே நம்ம கார்டன் ஒர்க் பண்ணுறப்ப பகலில் ஆரம்பிக்கிறோம், கடைசியில் இருட்டிடுது. இருந்தாலும் நம்ம மனசை விடுறதில்ல. ஃபுல்லாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம கிளம்புறோம். இதில் நம்ம 3 நோ ட்ராப் பேக் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா 18க்கு 24 1 2 அதுக்கப்புறம் 3. இது 18க்கு 24 கொடிகளுக்கான பேகு. இந்த ஒரு பேக்கில் பார்த்திங்கன்னா திராட்சை கொடி இப்போ நட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இன்னும் விதை போடலை. இதில் புடலங்காய் விதை போட்டிருக்கோம். இது ரெண்டுத்துலேயுமே கீரைகள் ஏற்கனவே இருந்த பேகு அது யூஸ் பண்ணுங்கள். அது எல்லாமே இத்து போனதுக்கப்புறம் எல்லாமே நோ ட்ராப் பேக்காக மாற்றிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இருக்கிற பேக்கை வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அதை யூஸ் பண்ண சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் புதுசாக வைக்கிற பேக்ஸை மட்டும் நம்ம இப்போ இருக்க இனோவேஷனுக்கு நம்ம மாற்றிருக்கோம். ஃப்யூச்சரில் இதை விட நல்லா அட்வான்ஸாக கூட வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம மாற்றிக்கலாம். செட்டப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபைனலாக நம்மளுடைய இந்த குட்டியாக அழகான ஒரு பந்தல் அமைப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. இதை பொறுமையாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். இந்த செட்டப்பில் நம்ம 3 நோ ட்ராப் பேக்கை வச்சுருக்கோம். இந்த பேக்கில் இதுக்கு முன்னாடி நம்ம லான்ச் பண்ணது 15க்கு 15 காய்கறி பேக்கும் 24க்கு 12 கீரை பேக்கும். இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது கொடிகளுக்கான பேக்கு 18க்கு 24. இதை மரங்களுக்காகவும் யூஸ் பண்ணலாம். இன்னும் வேறு என்னென்ன சைஸஸில் இந்த பேக் லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக்கு கொடுங்க. அப்போ தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் ரெடி பண்ணுறதுக்கு, நிறைய இது மாதிரி புது செட்டப்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்வம் கிடைக்கும். ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்த நோ ட்ராப் சேலஞ்ச் இந்த பேக்கு பார்த்திங்கன்னா அந்த வீடியோவுக்கு நிறைய வியூஸ் கிடச்சிருந்துச்சி. எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. இதை எல்லோருமே புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாகவும் இருக்குது. இன்னும் நிறைய இது மாதிரி செட்டப்ஸ்லாம் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அது செமி ஆட்டோமேஷன் தான். ஃப்யூச்சரில் ஃபுல் ஆட்டோமேஷனும் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நம்ம ஃபுல் ஆட்டோமேஷன் பண்ண போகிற வீடியோஸும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் குட்டி வீடியோ தாங்க.
இந்த பந்தல் அமைப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் பண்ணி கொடுத்தேன். இது மாதிரி அடுத்த ஒரு அழகான தோட்டத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.